தாண்டி போகாதே என் ஆருயிரே என் ஊருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே. ஏடி மாயா, ஏன்டி இப்படி உட்காந்துருக்க? அந்த போயிரு பார்த்துக்கோ. என்னடி என்னாச்சு? மாயா, என்னாச்சுமா? நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடி? ஏய் என்னாச்சுடி? உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? லூஸ் மாதிரி வளராம தெளிவா சொல்லு. நான் லூஸ் மாதிரி வளர்றேனா? அப்படின்னா தெளிவா சொல்லுடி. அத்தனை பேர் இருக்காங்க அங்க, அவங்க முன்னாடி அர்ஜுன் மேல தள்ளி விடுற. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? என்ன அடியே, மேல வந்து விழுந்தது நான் தான், ஆனா தள்ளி விட்டது உன் ப்ரோ. அவட்ட கேளு. ப்ரோ, அப்ப இது நீங்க பார்த்த வேலையா? ஏண்டி? பின்ன என்ன, நீங்க தான் தள்ளி விட்டீங்க. அவன் என்கிட்ட சண்டைக்கு வரா? அதுக்கு என்ன மாட்டி விட்டுருவ? சிரிப்பா பாரு. ஹலோ ஹலோ, நான் கேட்டதுக்கு பதில். தங்கச்சிமா, நான் இவளை கொஞ்சம் தள்ளி நின்று தான் சொன்னேன். அவ போய் உன் விழுந்துட்டா. நான் என்ன பண்ணேன்? ஆமா, என்ன பார்த்தா உங்க 2 பேத்துக்கு எப்படி தெரியுது? நீ ஏமா போங்குற? தாங்கி பிடிச்ச அர்ஜுனே கம்முன்னு இருக்கான். உனக்கு என்னம்மா? நீ சேஃபா தானே இருந்த. ஏண்டா? பின்னடா, நான் வேணும்னே தள்ளி விட்ட மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வரா? ஹலோ, என்ன வேணும் தானே தள்ளி விட்டீங்க, எதுக்கு போய் சொல்றீங்க? அடியே, வாய் வச்சுட்டு சும்மா இரு. நீ ஒருத்தி போதும் என்னை மாட்டி விட. ஹலோ, எல்லாம் இந்த பிரபு சொல்லணும். லூசு பையன் சும்மாவே இருக்க மாட்டான். அவளே பார்த்தா என்கிட்ட கொஞ்சமாவது பேசுறா. இப்போ வந்து இப்படி பண்ணி விட்டான். ஹலோ பங்கு. சொல்லுங்க. என்ன பங்கு, மைண்ட் வைஸ் நினைச்சு இவ்வளோ சத்தமா பேசுறீங்க? ஐயோ, உங்களுக்கு கேட்டுருச்சா? என்ன பங்கு, நீங்க மாயாக்கே கேட்டிருக்கும் நேரம். அர்ஜுன். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இங்க பாருமாயா, இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சொல்லிட்டேன். ஓய், என்ன? அந்த பொண்ணு ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? அதை தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ ப்ரோ. என்னடா? நல்ல வேலை ப்ரோ, உன் ரிசப்ஷன் அன்னைக்கு நீ மாயா மீட் பண்ணலை. பண்ணியிருந்தா இப்போ புரியாமல் முடிச்சிட்டு இருக்கேல, அது அன்னைக்கே புரிஞ்சிருக்கும். டேய், என்னடா சொல்கிற? ஒன்றும் புரியலை. ப்ரோ. அட இருமா, ப்ரோக்கு புரியலையா? புரிய வச்சுட்டு வரேன். ரிசப்ஷன் அன்னைக்கு திட்டு வாங்கினியாம்ல, யார்கிட்ட வாங்கின? என்ன பார்த்தா? அங்க பாருங்க. இப்படி கூட்டத்தில் வச்சு எப்படி அசிங்கப்படுத்துறான் பத்தியா? இருங்க, என்ன சொல்றான் கேப்போம். அடி பாவி, நான் அசிங்கப்படுறத கேட்க அவ்வளோ ஆர்வமா உனக்கு? சும்மா இருங்க, நீ சொல்லு பிரபு. ரைட்டு. டேய் சொல்றா. இருடா சொல்றேன். அதோ கீழே உட்காந்துருக்காளே இந்து, அவ தான் திட்டுனா வந்து. ப்ரோ, அதுக்கு தான் சாரி கேட்டேனே. அது இல்லம்மா, அவன் கேட்டான்ல, அதான் சொன்னேன். அதான்டா சொல்றேன், நீ தப்பிச்சிட்ட. என்ன, நீ மட்டும் அன்னைக்கு இந்துவை பார்க்காம மாயா பார்த்துருந்த, அவ்வளோதான் நீ. என்னடா சொல்ற? அட ஆமாடா, உண்மையாதான். நீ மட்டும் எனக்கு இந்து மீட் பண்ணாம மாயா மீட் பண்ணியிருந்தா வேற என்ன, கைமாதான். என்னடா சொல்ற? ஆமாடா, மாயாக்கு அம்முனா ரொம்ப பிடிக்கும். நான் நினச்சி பிரபாவை தப்பாக நினச்சிட்டா. அதனால ரிசப்ஷன் அன்னைக்கு அவன் மேலே செம்ம காண்டில் இருந்திருக்கா. நல்ல வேலை அந்த பொண்ணுட்ட நம்ம பேசலை. ஓய், என்ன? ஒன்றும் இல்லையே. இப்போ எதுக்கு சிரிச்ச? அது இல்லை, இந்து பேசினதுக்கு அன்னைக்கு நைட்டு அவ்வளோ அப்செட்டாக இருந்தீங்க. ஒருவேளை மாயா பேசியிருந்தா என்ன ஆயிருப்பீங்க? கோவத்தில் என்ன வந்து அடிச்சிருப்பீங்கல்ல? இங்கே பாரபி, நான் கொஞ்சம் கோவக்காரன் தான். அதுக்காக உண்மையில கையெல்லாம் வைக்க மாட்டேன். ஹலோ ஹலோ. என்னடா? அடே, இது ஹால்ரா. உன் ரொமான்ஸ் எல்லாம் போய் ரூமில் வச்சுக்கோ. பாடுறா, மாயா சிரிச்சிட்டா. என்ன பங்கு, அங்கே சுவிட்ச் போட்டா இங்கே லைட் எரியுது. என்ன ப்ரோ? அபி இப்போ தான் சொன்னான், அம்மு பொண்ணு பார்க்க வந்தது நீதானு. அண்ணா ப்ரோ, அது எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. சரி, இப்போ நான் உனக்கு கேட்கட்டா? கேளுங்க ப்ரோ. உனக்கு மாயா பிடிச்சிருக்கா?
அர்ஜுன், சொல்லுங்க ப்ரோ. நான் கேட்ட கேள்விக்கு பதில் திடீர்னு ஏன் ப்ரோ அப்படி கேட்கீங்க? இல்லை. மாடியில் அத்தனை பேர் முன்னாடி நீங்கள் அப்படி இருந்தீங்களே, அதை நான் கவனிச்சேன். ப்ரோ அது தெரியாமல். தெரியாமல் நானும் தெரிஞ்சோன்னே டக்குன்னு விலகிருக்கலாமே. அர்ஜுன், சொல்லுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு மாயா மனசில் நீ வந்துட்ட. ப்ரோ என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இங்கே பாரு அர்ஜுன், மாயா மனசில் நீ இருக்க, உன் மனசில் மாயா இருக்கா. ஆனால் அது உங்களுக்கே தெரியல. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நீ வேணா தனியாக உட்காந்து யோசிச்சு பாரு, நான் சொன்னது உனக்கு புரியும். ஹலோ. என்ன? இல்ல, ஏதோ வேலை பார்க்குற மாதிரி தெரியுதே. என்ன வேலை? புரோக்கர் வேலை. அடி பாவி உன்ன. என்ன? ஓ அப்படி, நீ ரூம்க்கு வா, உனக்கு இருக்கு. ஓய், என்ன? நீ மாயாவையும் அர்ஜுனையும் பற்றி என்ன நினைக்கிற? எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா என்ன? பிடிக்காத பையனா இருந்தா மாடியில அவ்வளோ நேரம் அவளே மறந்து அவ இருந்திருக்க மாட்டான். இதே தான் நானும் அர்ஜுன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் ரகு, என்ன? அனு ஏதோ சொல்ல போகிறானா? நீங்களே சொல்லுங்க. அட யாராவது சொல்லுங்கப்பா. நானே சொல்கிறேன். சொல்லுண்ணா. பிரபா, பிரபு, அபி, அம்மு, நீங்கள் அத்தை மாமாவை போகிறீங்க. கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன் டி. தேங்க்ஸ் டி. அண்ணா, அண்ணி, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் டா. அம்மு. ரகு, அனு, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் அண்ணா. பிரபா. ப்ரோ, அண்ணி, கங்க்ராச்சுலேஷன். மச்சான், அண்ணா, தங்கச்சி, அண்ணி, congratulations. congratulations. தேங்க்யூ. அண்ணா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ணி, சீக்கிரமா பாப்பா கையில கொடுத்துருங்க. ஓகே அம்மு. இப்போ ஏன் இப்படி பாக்கீங்க? இல்லை, பாப்பா வேணும் கேட்ட, அதான் பார்த்தேன். ஹலோ, நான் அண்ணிட்ட கேட்டேன். ஓ, என்கிட்ட கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். அடி வாங்க போறீங்க. சும்மா ஃபன். எங்க மேலே போலாமா? என்னம்மா, டயர்டாக இருக்கா? ஆமாங்க, மேலே போட்டுமாண்ணா? சரிம்மா, இரு நானும் வரேன். ம். சரி, எல்லாரும் இருங்க, நான் அவளை மேலே கூட்டு போகிறேன். அனு, கவனமாக இரு, சரியா? ஆ ஓகேண்ணா. அனு, ஹாஸ்பிட்டல் போனியா? இல்லைண்ணா, ஊருக்கு போய் ஜெசி டாக்டர்கிட்ட காட்டணும். ஓ அப்படியா, சரிம்மா. போலாமா? வா போகலாம். சூப்பர்ல, சீக்கிரமா ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. ஆமா மாயா, எனக்கும் குட்டி பாப்பா பார்க்கணும் போல இருக்கு. என்ன? என்ன, குட்டி பாப்பா வேணுமா? நீங்க அடி வாங்க போறீங்க, அடி திரும்புங்க. அனுவோட குழந்தை வேணுமா கேட்டேம்மா, நீ என்ன நினச்ச? ஓ, நீங்க அப்படி நினைச்சீங்களா? ஆமாம், நீ என்ன நினச்ச? ஏய், கவலைப்படாத, சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். டே அண்ணா, இது ஹால். இவன் ஒருத்தன். நீங்களா பேசிட்டு இருங்க, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். என்னடா வேலை? மேலே டெக்கரேஷன் பண்ணுமே, அதை சுத்தம் பண்ண வேண்டாமா, அதான். ஓ அப்படியா, சரிடா. அர்ஜுன், இருங்க நானும் வரேன். என்ன ப்ரோ அப்படி பாக்கீங்க? நீ எங்க போற? ஹெல்ப் பண்ண. ஏன், அவன் தனியா பண்ண மாட்டானா என்ன? இல்ல ப்ரோ, பண்ணும்போது சேர்ந்து தான் பண்ணோம். அதான் கிளீன் பண்ண நானும் போறேன் நீ கூட. அது சரி. சரிம்மா, போ. சரி மாயா, நான் அந்த டெக்கரேஷன்லாம் எடுக்கிறேன், நீ தூத்து மட்டும் விட்டுரு. ஆ ஓகே அர்ஜுன். ம். சரிங்க அர்ஜுன், நான் போய் விளக்கமா எடுத்துட்டு வரேன். ஆ சரி மாயா. ஸோ ஸ்வீட். பிரபா ப்ரோ சொன்னது உண்மையா என்ன? எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் இல்லாத ஃபீலிங் மாயா கிட்ட வரவங்க மட்டும் ஏன் எனக்கு இப்படி தோணுது?
ஒருவேளை பிரபா ப்ரோ சொன்னது உண்மையா இருக்குமோ? டே அர்ஜுன், அப்படி மட்டும் மனசில் ஆசை வளர்த்துக்காத. யாரையுமே நம்பாத மாயா இப்போ உன்னை நம்பிக்கிட்டு இருக்கா. அவ நம்பிக்கையை நீ உடைச்சிடாத. அர்ஜுன், என்ன மாயா? க்ளீன் பண்ணுமா? சரி மாயா. என்ன தூக்கம் வரலையா? ம், எனக்கு தூக்கம் வருதுடி, நான் போய் தூங்கட்டா? தூக்கம் வருதா? ம். என்னாச்சுடி? பிரபு, என்ன? இந்த நாளை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அதை உன் கண்ணிலே நான் பார்த்தேன். ம், சரிடா, உனக்கு தூக்கம் வரும்னு சொன்னேல, போய் தூங்கு. அப்போ நீ? நானும் தூங்குறேன், நீ போய் தூங்கு. சரிம்மா, டோர் லாக் பண்ணிக்கோ, சரியா? நான் உனக்கு சொல்லட்டா? சொல்லுமா. பேசாம என் கூட எங்கேயே தூங்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒன்றும் இல்லை, இப்போ அணு இருக்காளே அந்த மாதிரி நீ ஆயிருவ. பரவாயில்லையா? அண்ணி இருக்கிறவன் லூசு. என்ன? உன் பேச்சே சரியில்லை. முத நீ வெளியே போ. என்ன இங்கே தூங்க சொன்ன? அப்பா சாமி, தெரியாம சொல்லிட்டேன். இடத்த காலி பண்றியா? என்ன? கண்டிப்பா போகணுமா? டேய், சரி, போனா போகுது. ஒன்று கொடு, போகிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கிளம்பு. உனக்கு தானே, நான் நம்பிட்டேன். என்ன? அதான் உங்கள் ஊரில் வச்சு கொடுத்தியே, செம்ம கிக்காக இருந்துச்சு தெரியுமா? ஹலோ. நீ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பு. ஓய், என்ன? நீ கொடுக்கும்போது மட்டும் நான் வாங்கிக்கணும், நான் கேட்டா நீ தர மாட்ட. தரமாட்டேன். கெஞ்சி விடுற பத்தியா? நீ என்கிட்ட பேசாத. ஏய். ஓகேவா? ஓகே ஓகே. ஆதி அந்தமும் மறந்து உன்னருகில் கரைந்து நான் போனேன். ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறதே, இவள்தானே உந்தன் பாதி. சரிம்மா, கடவுள் டோர் லாக் பண்ணிட்டு தூங்கு, சரியா? ம். ஒரு வழியா வேலையெல்லாம் முடிஞ்சுச்சு. ம். என்னாச்சு அர்ஜுன்? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா, நான் நார்மலாக தான் இருக்கேன். உண்மையாவா? ம். என்ன? பயப்படாத, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் கிட்ட வந்தேன். ம். மாயா, இன்னைக்கு நடந்ததை பற்றி நீ என்ன நினைக்கிற? அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். எனக்கு என்னமோ அப்படி தெரியல மாயா. இப்போ என்ன சொல்ல வரீங்க? எதர்ச்சியாக நடந்தது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவ்வளோ பேர் பார்க்காங்கன்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் நம்ம சுயநலவை இழந்தோம்? எனக்கு தெரியல. மாயா, என்னை பார்த்து பேசு. ம். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு மாயா. அந்த இடத்துல அத்தனை பேர் இருந்தாங்க, ஆனால் உன் கண்ணை பார்த்தோன்னே என்னால் சுற்றி இருக்க எதுவுமே கவனிக்க முடியல. எனக்கு தெரியும் மாயா, உனக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? பிரபா ப்ரோ என்கிட்ட பேசினார். அவர் பேசினதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது. என்ன? இங்கே பாரு மாயா, எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நான் நினைக்கிறேன் என்ன அறியாமே உன்னை லவ் பண்ணுறேன்னு. என்ன சொல்றீங்க? ஆமாம் மாயா, எனக்கு அப்படி தான் தோணுது. உனக்கே தெரியாமல் உன் மனசில் நான் வந்துட்டேன். அதனால தான் அந்த இடத்துல நீயும் அப்படி நடந்துக்கிட்ட. என்ன சொல்றீங்க? அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். உன் மனசாச்சிட்ட நீயே கேட்டு பாரு மாயா. என்ன ஒரு 3 நாள் பார்த்துருப்பீங்களா? அதுக்குள்ளே எப்படி? இங்கே பாரு மாயா, காதல் வர்றதுக்கு 1 செகண்ட் போதும், அது வந்துடும். மாயா, ஐ லவ் யூ. ஆனா இரு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன்.
என்ன அறியாமலே உன் மேலே எனக்கு காதல் வந்துருச்சு. அது மாதிரி உனக்கும் இருக்குது. ஆனால் உனக்கு எப்போ தெரியுதோ அப்போ என்கிட்ட வந்து சொல்லு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். சரி மாயா, நான் கீழே போகிறேன். நீ போய் தூங்கு. ம். உனக்கு என் மேலே எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ நீ வா. உனக்காக நான் காத்திருக்கேன். இவர் என்ன இப்படி பேசுறாரு? அவர் சொல்றது கரெக்டு தான். அங்க அத்தனை பேர் இருக்காங்க. என் சூழ்நிலை இருந்து அவர் கண்ணை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கும் அவர் மேல காதல் வந்துருச்சா என்ன? மேல ஒரே ஒற்றையா இருக்கு. விளக்கமாறுங்க. எப்படி இருக்கிறது? ரொம்ப தூரம் தள்ளி இருக்கே. சரி, இங்க ஒரு பெஞ்ச் இருக்கு, இது மேல ஏறுவோம். இப்ப எட்டுது. எவ்வளவு ஒற்றை இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? பாத்துடி. பார்த்து பார்த்து கவனமா நிக்க மாட்டியா? என்ன பண்றீங்க? என் மேல இந்த மாதிரி எந்திரிங்க. ஹலோ, நீ தான் ஏன் மேல படுத்திருக்க. அப்ப கையெடுங்க, நான் எந்திக்கணும். அதெல்லாம் எடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? விளையாடாதீங்க பிரபு, எடுங்க, நான் எந்திக்கணும். ஆனா ஒண்ணு, இவ்வளோ நாள் என் கூட இந்த ரூம்ல இருந்திருக்க. ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப ஸ்பெஷலா தெரியுற எனக்கு. அப்படின்னா நமக்கு கல்யாணம் ஆன மாதிரி தோணுது. உன் கருங்கூந்தல் கொள்ளாகத்தான் எண்ணம் தோன்றும். உன் காதோரம் உரையாடித்தான் ஜென்மம் தீரும். உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும். என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே, நீ இல்லை என்றால் என்ன? கையெடுங்க பிரபு, நான் போகணும். இருடி போலாம். அண்ணி தேடுவான். ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கையெடுங்க, நான் போகணும். சரி சரி, மீதிய அங்க வந்து பாத்துக்கிறேன். பாப்பீங்க. முதல்ல விடுங்க. ஏய், என்ன? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் தான். சரி, போனே கால் பண்ணு, சரியா? ம். ஆமா, இப்ப நேரா உங்க பழைய வீட்டுக்கு போறீங்களா இல்ல புது வீட்டுக்கு போறீங்களா? எனக்கு தெரியலப்பா. அண்ணன் தான் கூட்டு போவான். ஓ அப்படியா, சரி வா, கீழே போலாம். ம். சரி பிரபு, நாங்க போயிட்டு வரோம். சரி ரகு, போயிட்டு வாங்க. சரிடா அண்ணா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து கவனமா இருக்கணும், சரியா? ம். அண்ணி, இந்து மாயா காணும். இந்து வெளியில போயிட்டாமா. மாயா தான் என்ன வரணும். ஓ, அபி அக்கா, பிரபா மச்சான் அவங்க வெளியே தாம்மா இருக்காங்க. சரிங்க அண்ணி. வாவ், ஸோ பியூட்டிஃபுல். அண்ணா, நான் கிளம்பிட்டேன், போலாமா? போலாமா, வா. சரி பிரபு, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. அர்ஜுன், போயிட்டு வரோம்ப்பா. சரிங்க மச்சான், போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். ம். அம்மு, போலாமா? போலாமாயா? ஓகே ப்ரோ, நான் போயிட்டு வரேன். சரி மாயா. ம். இங்கே இந்த மாதிரி போயிட்டு வர சொல்கிறீங்க, வெளியே வர மாட்டீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையே, வா போலாம். ம். தேக்கு மர ஜன்னல் நீ தேவலோக மின்னல். ஈச்ச மர தொட்டில் நீ இழந்த பழ கட்டில். அருந்தவாலு குறும்பு தேழு ஆனாலும் நீ ஏஞ்சலு. இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல. இந்த அழகு சரிய மனசு எரிய கணக்கு புரியல. ஓ முட்டுது முட்டுது மூச்சு முட்டுது அவளை கண்டாலே. கொட்டுது கொட்டுது அருவி கொட்டுது அருகில் நின்னாலே. விட்டுடு நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போ. ம்.
பத்திரமா போ மாயா, உனக்காக நான் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்.